அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை, புரட்டாசி மாதத்தின் முதல் நாள். காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் வெறும் 6 முறை இந்த ஒரே ஒரு வரியை சொல்லி பாருங்கள், மகத்தான புண்ணியம் நமக்கு சேரும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய புரட்டாசி மாத தொடக்கத்தை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்க மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக், இன்ஸ்டன்டா பலனை கொடுக்கக்கூடியது. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட அற்புதமான இப்ப நம்ம பார்க்க போகும் பெருமாளின் திருநாமத்தை புரட்டாசி மாத தொடக்க நாளில் முதல் வார்த்தையாக நாம் உச்சரிக்கும் போது பெருமாளின் அருளை பூரணமாக நம்மால் பெற முடியும். சோ யாருமே இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக்கை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த 2 சிறப்பு பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்க, நாளைய தினம் காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் நாம் சொல்ல வேண்டிய ஆற்றல் மிக்க அந்த திருநாமம் என்ன, அதை எப்படி உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. காலையில நீங்க தூங்கி எழுந்த உடனேயே பல் துலக்கிட்டு முகம் கழுவிட்டு இந்த திருநாமத்தை சொன்னாலே போதும். தண்ணீர் குடிச்சிட்டு இந்த திருநாமத்தை சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க செய்யலாம். அல்லது தண்ணீர் குடிப்பதற்கு முன்பாக கூட நீங்க சொல்லலாம், அது நிர்ஜலமாக இருக்கும். ஆனால் நாளைய தினம், அதாவது செப்டம்பர் 17 புதன்கிழமை, புரட்டாசி 1ஆம் தேதி காலையில் நீங்க முதல் உணவு எடுப்பதற்கு முன்பாக இந்த திருநாமத்தை சொல்லிடுங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த திருநாமத்தை நம்ம உச்சரிக்கணும். வெறும் 6 முறை மட்டும் தாங்க நம்ம சொல்ல போறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு 1 நிமிஷம் மட்டும் தாங்க ஆகும். பெருமாளை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை உச்சரிக்கணும். சொல்ல வேண்டிய அந்த திருநாமம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வெங்கடேசாய நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வெங்கடேசாய நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வெங்கடேசாய நமக. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். சரியா 6 முறை நம்ம உச்சரித்தாலே போதும். குறிப்பிட்ட இந்த நேரத்துல தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. நாளைய தினம் அதிகாலை 3 மணி முதல் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, காலையில நீங்க எழுந்த உடனே யார்கிட்டயுமே பேசாதீங்க. உடனே பல் துலக்கிட்டு முகம் கழுவிட்டு 6 முறை இந்த திருநாமத்தை சொல்லியதற்கு பிறகு நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக சர்வ வசிய மாலை. 7 வசிய கற்களை கொண்டு மஞ்சள் நிற கயிற்றால் வடிவமைக்கப்பட்டது. சில தெய்வீக பொருட்களை சகல ரோக நிவாரணின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதே போலதாங்க இந்த சர்வ வசிய மாலை நம்முடைய நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், அபாரமான பண வசியத்தை கொடுக்கக்கூடியது. இரண்டாவதாக குலதெய்வத்தின் அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. மூன்றாவது முக்கியமான விஷயம், கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் மற்றும் போட்டி பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் கெட்ட சக்தி
சக்திகளும் நம்முடைய வீட்டில் நுழையவே முடியாதுங்க. இன்னும் சில வீடுகள்ல பார்த்தோம்னா அடிக்கடி குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், கலகங்கள் ஏற்பட்டு வீட்டுல நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த சர்வவசிய மாலையை பயன்படுத்தும் போது வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்கும். வீடு முழுவதுமே ரொம்பவுமே பாசிட்டிவாக மாறிடும். ஒரு நேர்மறையான ஆற்றல் வீட்டில் இருக்கும். இந்த வசிய கல்லில் இயற்கையான பிளவுகள், கோடுகள் இருக்கும். அதுல இருந்து தாங்க நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வெளிப்படும். ஒரு 10 நிமிஷம் இந்த வசிய கல்லை உங்க கையில வச்சு நீங்க பார்த்தீங்கனாலே நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்க, இந்த சர்வ வசிய மாலையை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இதற்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. முதலாவதாக வீட்டின் தலைவாசல், நிலைவாசல் பகுதியில் இதை நம்ம தொங்க விடலாம். அதிகமான திருஷ்டி தோஷங்கள், வீட்டில் வாஸ்து தோஷம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அடிக்கடி சண்டை வருதுன்னா நீங்க 2 மாலைகள் கூட வாங்கி தொங்க விடலாம். உடனடியாக தீர்வு கிடைக்கும். ஆனால் அந்த அளவிற்கு வாஸ்து தோஷங்களோ அல்லது குடும்ப உறுப்பினர்களிடையே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்றவங்க நீங்க ஒரு மாலையை தொங்க விட்டாலே போதும். நிலைவாசலினுடைய நடுப்பகுதியில் சென்டர்ல நீங்க மாட்டி விட்டுருங்க. அடுத்ததாக வீட்டினுடைய பூஜை அறையில் இதை தொங்க விடுவது இன்னமும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படங்கள் எந்த இடத்துல மாட்டி வச்சிருப்பீங்களோ அங்க இந்த சர்வவசிய மாலையையும் நீங்க தொங்க விடலாம். நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களுக்கு பல மடங்கு அதிகமான பலன்களை அது கொடுக்கும். வீட்டிற்கே ஒரு தெய்வீக கவசம் உருவாகும். அடுத்த முக்கியமான இடம், வீட்டுல நீங்க பணம் மற்றும் நகைகள் வைக்கக்கூடிய பீரோவிலும் தொங்க விடலாம். நிரந்தர பணவரவை ஏற்படுத்தும். நிறைய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நகைகள் அடகு வச்சிருக்கீங்கன்னா அதை உடனே மீட்பதற்கான வாய்ப்புகளையும் தரும். பூரண லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். சோ இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சர்வவசிய மாலையை நீங்க பயன்படுத்தணும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிரடியான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய தாமரை திரவியம், அரோமா லோட்டஸ் ஆயில். இதனுடைய பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றேங்க. நீண்ட நாட்களாக இந்த தாமரை திரவியத்தை நம்ம வீட்டுல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதல் விஷயம், நல்ல பண வசியத்தை தரக்கூடியது. எதிர்பாராத வழிகளில் கூட நமக்கு பணவரவை கொடுக்கும். பணத்தை ஈர்ப்பதற்கான நிறைய வாய்ப்புகளை நம் கண் முன்னே விரிவடைய வைக்கும். வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பிக்கும். தாமரை மலர்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இந்த பாட்டில ஜஸ்ட் ஓபன் பண்ணாலே ஒரு நல்ல தெய்வீக நறுமணம் நமக்கு கிடைக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த தாமரை திரவியத்தை இப்ப நம்ம பார்க்க போவதை போல பயன்படுத்தினாலே போதும். கடன் தொல்லையிலிருந்து விரைவாக விடுபடலாம். ஒரே ஒரு பாட்டில் இதை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு நீங்க விடவே மாட்டீங்க. அந்த அளவிற்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த அரோமா லோட்டஸ் ஆயில். இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்டில் நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது நெய்யில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேற்றினாலே போதும். இப்ப நம்ம பார்த்த அனைத்து பலன்களையும் பெறலாம். டெய்லி நீங்க விளக்கேற்றணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. வாரத்துல 2 நாட்கள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேற்றினாலே முழு பலன்களை சுலபமாக பெற முடியும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும். அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.